அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு, நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அவரை பத்தி பேசினாதான் பெரிய ஆளா? அப்படிலாம் கிடையாது சார், அதெல்லாம் இல்ல, ஏன்னா கிடையாது. இப்போ ஆல்ரெடி அவரை பத்தி பேசியே நிறைய பேர் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி நான் ஆல்ரெடி பெரிய ஆளு தான் சார். இதை நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். நேற்று கூட நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்களா, ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல நீங்கள். சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ என்னடானா படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு, நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவருக்கு ஏதாவது போட்டியாக வரணுமா? இல்லை சார் அவருக்கு போட்டியெல்லாம் நான்லாம் வர முடியுமா சார்? அவரை பற்றி பேசினாதான் பெரிய ஆளா? அப்படிலாம் கிடையாது சார், அதெல்லாம் இல்லை, ஏன்னா கிடையாது. இப்போ ஆல்ரெடி அவரை பற்றி பேசியே நிறைய பேர் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி சார் நான் ஆல்ரெடி பெரிய ஆள் தான் சார். 6 அடி 3 சென்டிமீட்டர் இருக்கேன் சார், 106 கிலோ இருக்கேன் சார். நான் ஆல்ரெடி அவரோட வெயிட்டு, அவரோட ஹைட்டு சார். அதாவது அவர் மிகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 92லேருந்து இன்னைய வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு உள்ள வருத்தம், எங்களுக்குள்ள வருத்தம் என்னென்னா, அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூரபாண்டி படத்தில். அதாவது 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அவருடைய 101 102வது படமோ செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார். எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னென்னா, தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம். எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது. கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா நீ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூரபாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார், விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது. 100 படத்துக்கு மேலே அவர் நடித்து 100வது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரன். அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது ஒரு சின்ன வருத்தம் தான். இப்போ எங்கள் அந்நியார் கூட வந்து எங்கள் விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல, கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர, மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர். அது நேற்று கூட நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களா, ஏர்போர்ட்டில் துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல நீங்கள். இதை நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும். எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா? இல்லை, கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு, அவரெல்லாம் இப்படி தான் வந்து கத்திய துப்பாக்கிலாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க கூட போனவங்க. இல்லை வேறு தலைவர்கள், அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ, டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ, இல்லை வேறு தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா? நம்ம இப்போ தானே நேரடியாக பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எப்போதுமே கேப்டன் வழியில் வந்தவங்க, வெட்டு 1 துண்டு 2 உண்மையாக பேசுவோம், ஸ்ட்ராங்காக பேசுவோம். கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். நாங்கள் அதைத்தான் வந்து நாங்கள் இது வந்து சொல்கிறோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க. இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பு, எத்தனை ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் அவர் வச்சுட்டு இருக்கிறார். நான் போய் அவருக்கு போட்டியாக சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். ஏன்னா நானும் அவர் கூட ஒரு 7 படம் நடிச்சிருக்கிறேன். ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்குது. பட் எங்களுக்கு வருத்தம் அதுதான், கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேறு எதுவுமே கிடையாது. சார் ரோபோ சார், பொதுவாக விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சுருக்கீங்க. ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கு? இல்லை, அம்பின்ற ஒரு பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான். அது எதை பார்த்தாலும் பயப்படும், ரொம்ப சாதுவான கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோவுக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும். Thank you so much.